எல்லாம் எடுத்துட்டீங்களான்னு பார்க்குறேன். பைபிள் வச்சிருக்கிறவங்க எடுத்துக்குங்க, வாசிங்க என்னோடு சேர்ந்து. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். ஒரு மனிதனுடைய இருதயத்தை ஆளுகை செய்கிறது இருள், பாவம், அக்கிரமம், பயம், போராட்டம், நிந்தை, அவமானம், நம்பிக்கையற்ற தன்மை என்று 100 கணக்களை சொல்லலாம். ஆனால் ராஜ்யம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது, நீ நன்றி உள்ளவனாய் இருந்தால் தேவ சமாதானம் உன் உள்ளத்தை ஆண்டு கொள்ளும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உன் இருதயங்களிலே சமாதானத்தின் ஆளுகை வர வேண்டுமானால், நீ சமாதானத்தோடு குடியிருக்க வேண்டுமானால், நீ சமாதானமாய் சந்தோஷமாய் அல்லது நிம்மதியாய் வாழ வேண்டுமானால் நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நீ கொஞ்சம் நன்றியாக இருந்துட்டீன்னா தேவனுக்கும் நன்றியாயிரு, மனுஷனுக்கும் நன்றியாயிரு, சபைக்கும் நன்றியாயிரு. அல்லேலூயா. பக்கத்தில் பிடிச்சி கொஞ்சம் சொல்லுங்க, என்னை மறந்துடாத. அல்லேலூயா. கர்த்தருக்கு பக்கத்தில் உட்காந்தே பங்காளி ஆனவங்க நம்ம. அதனால் கூட இருக்கிறவங்களும் மறந்துடாதீங்க, எல்லாரையும் நினைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே தேவனுக்கு சமூகத்தில், தேவனுடைய சமூகத்தில் நாம் வரும்போது தேவன் நம்மை நினைத்திருக்கிறார், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு வசனம் சொல்லுது. தேவன் நம்மை நினைக்கிறதற்கு நம்ம ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது என்ன தெரியுமா? நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமென். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும். ஸ்தோத்திரன்றது வேற ஒன்றும் இல்லை, நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரை. திரும்பி சொல்ல கர்த்தர் நம்மை நினைக்கிறார். அப்பொழுது தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தைகளையும் நிறைக்கிறதா இருக்கிறது. நன்றி என்று ஏன் நினைக்க வேண்டும்? ஒரு நாள் ஒரு பெரியவருக்கு ஒரு பயங்கரமான ஹார்ட் அட்டாக், 80 வயது இருக்கும். அவரை தூக்கி கொண்டு ஆம்புலன்ஸில் வச்சு கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொண்டு போய் ஒரு முக்கிய பிரசித்தி பெற்ற ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வச்சாங்க. ஹாஸ்பிட்டலில் வச்சோன்னே ஒன்றும் பண்ண முடியும், இனிமேல் சிக்கல் பண்ணவே முடியாது. அப்போ சீனியர் டாக்டர் ஒன்று தான் பண்ணலாம், அவருடைய ஹார்ட்டை வெளியே எடுத்துட்டு அதுக்கு ஒரு செயற்கை சுவாசம் கொடுக்கறதற்கு, அதற்கான செயற்கை ரத்தம் உள்ளே பாய்ச்சி அதை சரி பண்ண முடியும்னு சொல்லி ஹார்ட்டையே ஆப்ரேட் பண்ணி தனியாக எடுத்து அதில் செயற்கை ரத்தம் பாய்ச்சி அது அப்புறமேல திருப்பி ஒரு 1 ஹவரில் அந்த ஆப்ரேஷன்லாம் முடித்து அழகாக திருப்பி கொண்டு வந்து 1 ஹவரில் உள்ளே தச்சுட்டாங்க. 1 மாதம் 2 மாதம் ஹாஸ்பிட்டலே இருந்து நல்லா சுகமாகி ரெக்கவர் ஆகிட்டார். அப்புறம் ஒரு நாள் அதனுடைய முக்கியமான டாக்டர் வந்து, யார் அந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாரோ அவர் வந்து அது தட்டி கொடுத்துட்டு, நீங்கள் ஓகே, நல்லா இருக்கிறீங்க பெரியவரை, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கி டிஸ்சார்ஜ் எழுதிடுறேன், நீங்கள் சந்தோஷமாக உங்கள் வீட்டுக்கு போகலாம். அப்படியே டாக்டர் அப்படி கையை பிடிச்சிக்கிட்டு கண்ணீரோடு ரொம்ப நன்றி, எனக்கு உயிரையே காப்பாற்றினீங்க, ரொம்ப நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு இருந்தார். போனோன்னே கொஞ்ச நேரத்தில் ஒரு பில்லு வந்துச்சு. அந்த பில்லை எடுத்து இப்படி பார்த்தவர் தேம்பி 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 ஆள ஆரம்பிச்சிட்டார். ஹார்ட் பேஷண்ட் அது மாதிரி அது இப்படி இருக்கிறவர் பண்ணக்கூடாது. உடனே அந்த ஹெட் டாக்டர் போணுச்சு. உடனே அந்த டாக்டர் ஓடி வந்தார். ஐயா பெரியவரை, நீங்கள் அப்படி அழுவாதீங்க, இதுக்காக நீங்கள் யோசிக்காதீங்க, நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கம்மியாக தான் பண்ணியிருக்கிறோம், ஆனாலும் இன்னும் கூட நாங்கள் குறைச்சிக்கிறோம், ஆனால் நீங்கள் அழுவாதீங்க அப்படின்னு. இல்லை டாக்டர், இந்த காசு வந்து நீங்கள் ஒரு 8 லட்ச ரூபா போட்டிருக்கிறீங்க, 8 லட்ச ரூபா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை, நீங்கள் என் உயிரே காப்பாற்றுறீங்க, நான் அதுக்காக இல்லை, இதெல்லாம் கொடுக்குற அளவுக்கு கடவுள் எனக்கு எவ்வளோ நினச்சிருக்கிறாரு, ஏராளம் கொடுத்துருக்கிறாரு, நான் அதுக்காக இல்லை. என்னுடைய ஹார்ட்டை தனியாக கழட்டி வச்சு அதுக்கு ஒரு சிகிச்சை பண்ணி
அது என்ன பண்ணீங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் அதை சிகிச்சை பண்ணி அதை திரும்பியுமா ஃபங்க்ஷன் பண்ண வச்சு என்னை திருப்பி வச்சு தச்சு எனக்கு என்ன பண்ணிட்டீங்க, எனக்கு ஒரு புது உயிரை கொடுத்துருக்கிறீங்க. 1 மணி நேரம் என் ஹார்ட்டை கவனிக்கிறதுக்கு 8 லட்ச ரூபா செலவுன்னா, இந்த 80 வயசு வரைக்கும் இந்த ஹார்ட்டை ஓட விட்டு இதில் எனக்கு உயிரை கொடுத்து இந்த முழு ஃபங்க்ஷனும் கொடுத்து என்னை அதிகமாக ஆசீர்வதிச்ச அந்த கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லலையே, அதை நினச்சி தான் நான் அழுதேன் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. இதே காரியத்தை தாவீது கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறான். தாவீது சங்கீதத்தில் 139 சங்கீதம் 139 13வது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருக்கு சொல்கிறான், நீர், அவர் நேராக பேசுகிறான், நீர் என் உள் இந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினேன். 2 காரியம் சொல்கிறான். ஒன்று, என்னுடைய இன்னர் பீயிங், என்னுடைய இன்வர்ட் பார்ட்ஸ் இருக்குத, அதை நீங்கள் தான் உருவாக்கினீங்க. என் உள்ள இருக்கிற இந்திரியங்களை நீர்தான் என்னை உருவாக்கி இதுவரைக்கும் உயிர் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறீர். வித்தியாசமாக திங்க் பண்ணுறான். நேற்று காலையில் ஒரு 3 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படிதான் போயிட்டு திருச்சியெல்லாம் போயிட்டு ரொம்ப சுற்றி திரிஞ்சிட்டு படுத்தாலும் கூட காலையில் எழுந்திரிச்சு உட்காண்ட உடனே நான் என்னையும் அறியாமல், ஆண்டவரே இந்த நல்ல கை கால் கொடுத்தீங்களே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கைக்காக நன்றி சொல்ல ஆரம்பித்தேன், காலுக்காக நன்றி சொல்ல ஆரம்பித்தேன். ஆண்டவரே, யாருக்கு என் முகம் பிடிக்குதோ பிடிக்கலையோ, எனக்கு என் முகம் பிடிக்கும். மற்றவங்களுக்காக நான் வாழலை. இந்த உடலை நீங்கள் கொடுத்தீங்க, இந்த முகத்தை கொடுத்தீங்க, இந்த தலையை கொடுத்தீங்க, இந்த அறிவை கொடுத்தீங்க, எல்லாத்துக்கும் இந்த உணர்வை கொடுத்தீங்க, உம்மிடத்தில் உண்மையாக இருக்க எனக்கு சில உண்மைகளை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா சொல்லிகிட்டே ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன். வித்தியாசமாக இருந்தது, எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. என்னைக்காவது உங்கள் கை காலுக்காக நன்றி சொல்லியிருக்கீங்களா? தேங்க்யூ மை ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? எனக்கு ரொம்ப, நான் அடிக்கடி சமயத்தில் நான் கொஞ்சம் அப்படி வித்தியாசமாக ஜெபிப்பேன். நானாக ஜெபிக்கிற ஆவியானவரை நான் தூண்டும் போது ஜெபிச்சுட்டே இருப்பேன். என் கண்ணில் பார்த்தது, கேட்டது, யார் யாரை சந்தித்தது, என் வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது, பழைய காரியங்கள் ஏதாவது எனக்கு ஆண்டவர் உண்மையாக இருக்க கற்றுக் கொடுத்தாருன்னா அத்தனைக்கும் நான் அப்பப்போ நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். நேரமெல்லாம் நன்றி சொல்ல தான் பயன்படுது. அப்படி நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கும்போது திடீரென்று என்னுடைய இருதயம் என் நினைவுக்கு வந்துச்சு. என் வாழ்க்கையில் ஒருவரை நான் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பேன்னா, துக்கப்படுத்தியிருப்பேன்னா, சோதிச்சிருப்பேன்னா, அதிகமாக குத்திருப்பேன்னா, அதிகமாக காயப்படுத்தியிருப்பேன்னா, அது எந்த மனுஷனும் இல்லை, என் சொந்த இருதயத்தை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? நான் திடீர்னு என் இருதயத்தை பார்த்து பேச ஆரம்பித்தேன். என் இருதயம் என்கிட்ட உன்னை படைச்சி ஆண்டவர் என்கிட்ட கொடுத்தது, நான் உன்னை தான் அதிகமாக துக்கப்படுத்திருக்கிறேன். நான் யாரை துக்கப்படுத்தினதை விட உன்னை அதிகமாக துக்கப்படுத்துகிறேன். நான் உன்னை சந்தோஷமாக வச்சிடல, நான் ரொம்ப உன்னை துக்கப்படுத்திட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நினைவு. என்னுடைய சின்ன வயசில் நான் ஒரு தவறை தெரிஞ்சே செஞ்சேன். அந்த தவறை செஞ்சது மாத்திரமல்ல, எல்லாத்தையும் மறைச்சிட்டேன், யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டேன். ஆனால் ஒருவர் வந்தார் என் வீட்டில். அது ஒரு ராத்திரி 8 மணி இருக்கும். எங்கள் வீட்டில் விளக்கு, அந்த நேரத்தில் எலக்ட்ரிக் கூட கிடையாது, விளக்கு. அவர் யாருன்னு கேட்டு வெளியில் வந்தால் அவர் நிற்கிறாரு. அந்த விளக்கில் அவர் முகம் தீப்பிளம்பாக இருக்கு. அப்படியே என் வின்சன் இங்கே வெளிவா அப்படின்னார். பெரியவர் வெளிவா அப்படின்னார். பயத்தோடு போய் நின்னேன். எதுவுமே பேசலை. நீ இந்த தப்பை பண்ண எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். எனக்கு நல்லா தெரிஞ்சவர் அவர் நேருக்கு நேர் அப்படி சொன்ன உடனே ஒரு செகண்ட் என் ஹார்ட் நின்றுச்சு. அப்படியே ஒரு மாதிரி மூச்சை ஆயிட்டேன், டக்குன்னு மயக்கம் ஆயிட்டேன். அந்த செகண்ட் மயக்கமாக இருந்தது. அதை சமாளிச்சுக்கிட்டு அவர்கிட்ட பேசணும் பாருங்க. ஆண்டவர், அப்பையும் நீ மறைச்ச, அப்பையும் நீ அதை உணரல, உன் இருதயத்தை எப்படி தெரியுமா நீ காயப்படுத்தினார்.
அந்த நிமிஷத்திலிருந்து ஆரம்பித்து என் இருதயத்தை நான் என்னென்னலாம் சோதிச்சிருக்கிறேன், ஏமாற்றிருக்கிறேன், என் சொந்த இருதயத்தையே நான் எப்படியெல்லாம் பால் படித்திருக்கிறேன் அப்படின்னு நினச்சி மன்னிப்பு கேட்டேன் என் இருதயத்துக்கிட்ட. எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த இருதயம் என்ன தப்பு பண்ணுச்சு? ஓய்வெடுக்காமல் ஒரு உறுப்பு இந்த உடலில் வேலை செய்தனா அது என் இருதயம்தான். ஒரு நாளைக்கு 1,00,000 தடவை அடிக்குது. உயிரோடு இருக்குது, நான் உயிரோடு இருக்க அது 1,00,000 தடவை அடிக்குது. எங்கள் வீட்டில் தண்ணி எல்லாருக்கும் வர்றதுக்கு ஒரு 2000 லிட்டர் பிடிக்கிற ஒரு டேங்க் இருக்குது. அதில் தான் எல்லாருக்கும் தண்ணி வருது, உங்களுக்கும் எனக்கு எல்லாருக்குமே. ஆனால் இங்கே உள்ளே இருக்கிற 7 லிட்டர் தண்ணியில் அல்லது ரத்தத்தை அப்படியே அடித்து உடலில் இருக்கிற 1,00,000 மைல் இருக்கிற இந்த நரம்புகளுக்கு, 1,00,000க்கு மேற்பட்ட நரம்புகள், மைல், அவ்வளோ நரம்புகளுக்குள்ள சர்க்குலேட் பண்ண 7500 லிட்டர் ரத்தத்தை அப்படி திருப்பி இந்த சரீரத்தில் பாய்ச்சி ஒரு மூளை முடுக்கெல்லாம் போய் அதுக்கு உயிர் இருக்கணும், ஒரு விரலில் கூட உயிர் இருக்கணும், ஒவ்வொரு அணுவிலும் உயிர் இருக்கணும்னு நான் உயிர் வாழ இரவும் பகலும் துடிக்கிற ஒரு இருதயம். அந்த இருதயத்துக்கு அல்லது உள்ள இருக்கிற இன்னர் பீயிங்க்கு அவன் நன்றி சொல்கிறான். இன்வர்டில் இருக்கிற என்னுடைய ஒவ்வொரு பாகத்துக்கும் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, நான் வெளியில் இருக்கிறத பார்க்குறேன், நான் என் உள்ளத்தில் என் கீழே என்னுடைய உடலில் என்ன இருக்குது அப்படின்னு. என் மூளை சாதாரண இல்லை. நான் தூங்கும் போதும் இந்த மூளை விழிச்சிருக்கிறதுனால தான் என் சுவாசம் நடந்துகிட்டே இருக்கு. மூச்சு விடுறேன், நான் நினச்சி மூச்சு விடலை, தானாகவே தான். அதுக்கெல்லாம் நான் காசு கொடுக்கல, அதுக்கெல்லாம் நீ செய்யுதா செய்யலையான்னு சொல்லிட்டு நான் யாரையும் காவல் வைக்கலை. இதய துடிப்பு ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் சொல்ல போனால் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு நரம்பும், அதுவும் 1,00,000 மைல்கள், அத்தனை நரம்புகளுக்குள்ளேயும் ஒரு சர்க்கியூட் போட்டு உடம்புல அன்னைக்கு முதல் நாள்லேருந்து நடந்த வரைக்கும் இருக்கிற அத்தனையும் அலசி ஆராய்ந்து அந்த மெமரியில் கொண்டு போய் சேர்த்துருது. அந்த மெமரி மட்டும் தப்புச்சுன்னா காலையில் எழுந்திரிக்கும் போது நீ என்ன தெரியுமா கேட்ப? நான் எங்கே இருக்கிறேன், நான் யார், நீ யார் அப்படின்னு கேட்ப. நீ தூங்கும்போது உன் மெமரி எல்லாம், உன்னுடைய நினைவு, சிந்தனை, யோசனை, கடந்த காலங்கள் எல்லாத்தையும் அதை கிளியர் பண்ணி, சாஃப்ட்வேரில் கிளியர் பண்ணி, அதில் ஏதாவது வைரஸ் இருந்தால் அதெல்லாம் எடுத்து போட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக புதுப்பிச்சு இந்த மூளைகளை கொண்டு போய் வைக்கிறதுனால தான் நீயாக இருக்கிற. இல்லைன்னா நீ பைத்தியமாக இருப்ப. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நுரையீரல் இருக்குது, லங்ஸ் இருக்குது, இது பிரீத் ஆஃப் லைஃப்னு வாங்க, சுவாசத்தோடு. ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 20,000 தடவை நாம் சுவாசிக்கிறோம். இரத்தத்துக்கு ஆக்சிஜன் கொடுக்கறதுக்காக அந்த ஆக்சிஜனில் இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கார்பன் டை ஆக்சைடாக வெளியே தள்ளிட்டு நம்முடைய ஹார்ட்டை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு இந்த நுரையீரல் துடிச்சிக்கிட்டே இருக்கு. நம்முடைய சிறுநீரகம், கிட்னின்னு சொல்கிறோமா, அதை கிட்னியா, அதுக்கு பேர் கிட்னி தானே, சிறுநீரகம். அது மட்டும் இல்லைன்னா நம்ம உடம்புல இருக்கிற பாய்சன் வெளியாகாது. அந்த பாய்சனை வெளியே தள்ளி இந்த உடம்பை துவைச்சு அல்லது உடம்பை துவைக்காமலேயே தூய்மையாக வச்சிருக்கிற ஒரு கிட்னி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இது இரவும் பகலும் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொன்னால், நம்ம ஆட்டோமேட்டிக்ன்றமே, அந்த ஆட்டோமேட்டிக்கெல்லாம் இல்லை. அது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. யார் கவனிக்க மறந்தாலும் என்னுடைய உள்ளிந்திரியங்களை அவர் கை கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எல்லாரும் அப்படி ராத்திரியும் பகலும் செய்ய முடியாது. ஒரு அம்மாவுடைய வீட்டுக்காரர் இதே மாதிரி ஹார்ட் அட்டாக் ஆகி ஹாஸ்பிட்டல் இருந்தார். டாக்டருங்க அவரை நல்லா கவனித்து நல்லா சுகமாயிட்டார். டிஸ்சார்ஜ் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்காரம்மா போய் டாக்டரை போய் தனியாக போய் பார்த்துட்டு என்னென்ன பண்ணணும், என்ன மாத்திரை கொடுக்கணும், எப்படி கவனிக்கணும், அதெல்லாம் கேட்டு வர்றது இயல்பு. அதனால் இது அம்மா போயிட்டு, டாக்டர்
எங்கள் வீட்டுக்கார் பொழைச்சிக்குவாரான்னு கேட்டாங்க. சொல்லுங்கள், எங்கள் வீட்டுக்கார் பொழைச்சிக்குவாரான்னு கேட்டாங்க. கேட்ட உடனே அந்த டாக்டர் அந்த அம்மா பார்த்துட்டாமா, அவர் உயிரோடு இருக்கிறதும் இல்லாமல் போகிறதும் அவர் பொழைக்கிறதும் பொழைக்காததும் உங்கள் கையில் தான் இருக்குன்னாங்க. என்ன டாக்டர் அப்படி சொல்கிறீங்க? ஆமாம்மா, இன்னையிலேருந்து உங்கள் கையில் கொடுத்துட்றோம். ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அவர் பசிக்கும்போது சாப்பாடு கொடுக்கணும், அவர் கேட்குறது கொடுக்கணும், அவருக்கு மன நோகாமல் நடந்துக்கணும், அவர் கோவப்பட விடக்கூடாது. அடுத்தது அவர் எங்கேயும் வெளியில் போகக்கூடாது. உங்களுடைய வீட்டில் கைப்பிள்ளையை வச்சுக்கிற மாதிரி தான். நீங்கள் எங்கேயும் வெளியில் போக முடியாது, நீங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக முடியாது, நீங்கள் சொந்த பந்தம்லாம் மறந்துடுங்க. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரை நீங்கள் கேர் பண்ண வேண்டியிருக்கும். முக்கியமாக அம்மா, நீங்கள் 4 மணி நேரம் ஃபோனை எடுத்து பேசிட்டுலாம் இருக்க முடியாது. அதெல்லாம் வச்சுட்டு அவரை தான் நீங்கள் என்ன பண்ணணும், கவனிக்கணும். நல்லா கவனிச்சுக்குங்க, பத்திரமா பார்த்துக்குங்கன்னு டாக்டர் அட்வைஸ் கொடுத்துட்டார். இந்த அம்மா ரொம்ப துக்கமாக அந்த ரூமுக்கு போணுச்சு. உடனே வீட்டுக்காரர் கேட்டார், என்னம்மா டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னு. அந்த அம்மா அவரை பார்த்து சொன்னிச்சு, நீங்கள் பொழைக்கிறதும் பொழைக்காததும் கடவுள் கையில் தாங்க இருக்குதுன்னுச்சு. அது உங்களுக்கு புரியல? ஏதாவது போய் பண்ணிடாதீங்க, விட்டுருங்க. என் கையில் இல்லை, அது கடவுள் கையில் தான். அவங்க சொல்கிறது உண்மையோ இல்லையோ, ஆனால் நான் தூங்குனா கூட என் மூளை நான் மூச்சு விடுறதையும் என் இருதய துடிப்பையும் அது உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கான மின்னோட்டம், அதற்கான திட்டம் ஒருவர் மேலேருந்து கொடுக்கறதுனால தான் என் மூச்சும் பேச்சும் நடக்குது. உடம்புல 100 ட்ரில்லியன் செல்ஸ், எல்லாமே ஒவ்வொரு சின்ன ரூம் மாதிரி, எல்லாமே இந்த செல்கள் தான். கோடி கோடி செல்கள் அமைஞ்ச இந்த பாடியை தான் பிரமிக்கத்தக்க அதிசயம்ன்றான் இந்த தாவீது. ஒவ்வொரு செல்லும் ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி. அதை குறித்து நான் படித்தேன். தலை அப்படியே ஒரு நாளில் பல நாள் படித்தேன், ஒரு செல்லை குறித்து உடம்பில். அதெல்லாம் உங்களோட பேசுகிறதுக்கு நேரமும் இல்லை. இங்கே கேட்குற அளவுக்கு இருந்தீங்கன்னா வாங்க, தனியாக உட்காந்து அதை போட்டு காண்பிக்கிறேன். தேவன் பிரம்மாண்டம்னா இந்த உடம்பில் இருக்கிற இதை கோடி கோடி செல். ஒரு குண்டூசி முனையில் 10,000 செல்கள் வைக்கலாம். அப்போ எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். அந்த ஒரு செல்லுக்குள்ளே வளர்ச்சிதை மாற்றம்னு ஒன்று வச்சுருக்கிறாரு. தானே அது சாகவும் செய்யும், அன்றைக்கே அது வேற ஒன்று புதுப்பித்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு 7 வருஷத்திலும் ஒரு முழு மனிதனுடைய செல்லும் செத்து புதுசாக என்ன பண்ணுது, மாறுது. மூளை செல்லை தவிர இவ்வளவும் வளர்ச்சிதை மாற்றமாக செய்கிறது. திரும்பி திரும்பி உயிர்ப்பிக்கிற அனுபவம், உயிர்ப்பித்தல் அப்படின்றது இந்த உடம்புக்குள்ளேயே நடந்துட்டுருக்கு. நம்ம இயேசு உயிரோடு எழுந்தாருன்னா என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, உடம்புல இருக்கிற செல்லு ஒவ்வொரு நாளும் செத்து இன்னொன்று புதுப்பிச்சு என்ன பண்ணிட்டுருக்கு, வந்துட்டு இருக்கு. அந்த அற்புதத்தை உடலில் நடத்தினவர் அவர் உயிர்ப்பிக்க மாட்டாரா? அவர் உயிரோடு எழும்ப மாட்டாரா? அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனால் என் தாயின் வயிற்றில் என்னை காப்பாற்றினவர் நீரே என்று சொல்லுகிறான். தாயின் வயிறு, அப்பா இன்னும் சொன்னால் ஒரு பிள்ளைக்கு ஒரு அதிர்ச்சி வரக்கூடாது, ஒரு அதிர்ச்சியான சவுண்டு கூட கேட்டக்கூடாதுன்னு சொல்லி அந்த பிள்ளையை சுற்றி இருந்து ஒரு பெட்டு மாதிரி கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி இருக்கிறதுக்கு பேர் தான் பனிக்குடம். நம்ம ஆளுங்க பனிக்குடம் சொல்லுவாங்க. அது எப்படி ஒரு பிள்ளை 10 மாதம் தண்ணிக்குள்ளே இருக்குது, உயிரோடு இருக்குன்னா, முழுகி இருக்குன்னா அது சொல்லவே முடியாது. இன்னும் அதனுடைய மூல மொழியில் ஆண்டவர் உருவாக்கினீர், தாயின் கற்பத்தில் என்னை உருவாக்கினீர் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு யூ ஹவ் பர்ஃபெக்ட்லி ஓவன் மீ அப்படின்ற வார்த்தை நெய்தீர் என்ற அர்த்தம். நெய்தீர் என்ற அர்த்தம்னா, இப்போ நீங்கள் போய் காஞ்சிபுரம் போனீங்கன்னா அங்கே பட்டு புடவைகள் நெய்வாங்க. 1 லட்சம் 10 லட்சம் வரைக்கெல்லாம் புடவைகள் இருக்குது.
அப்போ அந்த புடவைகளை நெய்கிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா, அது கம்பளங்கள் நெய்கிற இடங்கள்லாம் கூட நான் போய் பார்த்துருக்கிறேன், பட்டுப்படை நெய்கிற இடங்கள்லாம் கூட போய் பார்த்துருக்கிறேன். அதை ஒவ்வொரு இலையாக சேர்த்து அந்த டிசைனை கொண்டு வந்து பல மாதங்கள் எடுக்கும் சில புடவைகளுக்கு. அப்படி அவ்வளவு டிசைன் பண்ணி ஒருவர் எப்படி ஒரு நெசவாளர் உண்டாக்குறாரோ, அதே மாதிரி ஒவ்வொரு அணுவிலும், ஒவ்வொரு இலையிலும், ஒவ்வொரு நரம்பிலும், ஒவ்வொரு அவயத்திலும் கர்த்தருடைய விரல் உன்னை நெய்து விசித்திர வினோதமாய் உன்னை உண்டாக்கி ஆண்டவராகிய கர்த்தர் அந்த பனி கூட பாதுகாப்பிலே உன்னை வளர்த்து. ஒரு குழந்தைய 7 மாசத்துல எடுத்துட்டாங்கம்மா. எங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்க 7 மாசத்துல எடுத்துட்டாங்க. அந்த குழந்தை முந்தானத்தை அந்த போயிட்டு பிள்ளைய போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த பிள்ளை 7 மாத பிள்ளையிலேருந்து 3 மாதம் காப்பாற்றணும், இன்குபேட்டரில் வச்சு காப்பாற்றணும். 1 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்துன்னு நினைக்கிறேன், 1 மாதம் 2 மாதம் இருந்துச்சு. அந்த பிள்ளையை அப்படி பாதுகாத்து உயிரோடு கொண்டு வந்துட்டாங்க. அப்படி கொண்டு வரும்போது 700 கிராம் 800 கிராம் இருந்த பிள்ளையை இப்போ 1.5 கிலோ 2 கிலோ கொண்டு வந்துட்டாங்க. வயிற்றில் 3 கிலோ 4 கிலோ கூட வளருது. ஆனால் அந்த பிள்ளையை அந்த உருவாக்கி வெளியே கொண்டு வந்து கொஞ்சம் கிராம் சேர்த்து 1.5 கிலோ கொண்டு வந்து, அது 700 கிராம் 1.5 கிலோ கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு 17 லட்சம் ரூபாய் செலவு. அந்த தாய்க்கும் அந்த குடும்பத்துக்கும் அவ்வளவு மனவேதனையும் பயமும் போராட்டமும். அதுக்கு அத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்கிற டாக்டர்ஸும் அத்தனை செவிலியரும் உதவி. ஒரு வயிற்றில் தொப்புள் கொடி உறவுன்னு சொல்கிறாங்கல்ல, கண்ணுக்கே தெரியாத கரு, அதுக்கு என்ன உணவு வேணும், அதுக்கு என்ன ஆக்சிஜன் வேணும்னு ஒரு டியூப்பு போட்டு கர்த்தர் தான் உணவு கொடுக்குறாரு. உங்களுக்கு புரியல? உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கைத்தட்டியில் சொல்லியிருப்பீங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை உணவு கொடுத்து அதுக்கு தேவையான அத்தனையும் கொடுத்துட்டு அது உருவாக்கணும்னு பிளான் போட்டு கொடுத்துருக்குறாரு பாருங்க. அது ரொம்ப அதிசயம். அதுக்கு பேர் டிஎன்ஏன்னு பேர். அந்த பிளான், உன் கண்ணி எப்படி இருக்கணும், அதனுடைய நிறம் எப்படி இருக்கணும், உடைய முடி எப்படி இருக்கணும், உன்னுடைய உடல் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு கை கால் எல்லாம் எப்படி வளரணும் அப்படின்னு, அதுவும் எந்தெந்த காலத்தில். அதை தான் சங்கீதக்காரன், அதை ஆண்டவர் நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீன்றான். என்னுடைய எலும்புகள் உருவாக்கும் நாள் முதற்கொண்டு உமக்கு என்ன பண்ணோம் தெரியுன்றான். எல்லாத்தையும் அந்தந்த நேரத்தில் நீ அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறீர், நேர்த்தியான இருக்கிறீர், செய்திருக்கிறீர் அப்படின்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளையனுடைய கண்ணு 7 மாசத்துல திறக்குது. அந்த 7 மாதம் திறக்கும் போது எங்கிருந்தோ ஒரு லேசர் கருவி இந்த கண் இமைகள் என்ன பண்ணுது, கட் பண்ணுது. கொஞ்சம் கட் பண்ணால் மூக்கு கட் பண்ணியிருக்கோம், அழகாக கட் பண்ணுது, கண்ணு திறக்குது. என்னமோ நடக்குது. இந்த உலகத்தில் கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு பார்க்கணுன்னா ஒரு கற்ப பையில் ஒரு குழந்தை உருவாகிறத பார்த்து பாருங்க, அதனுடைய பிரம்மாண்டம் தெரியும். இமயமலையின் உயரத்தை விட அதன் ஆழங்கள் அதிகம். அல்லேலூயா. கர்த்தர் அப்பளவா உண்டாக்கி, அதை உண்டாக்கும் போது என்னன்னா, ஒரு துளின்றது 100ல் ஒரே ஒரு % கூட ஒளி இல்லை அந்த கற்ப பைக்குள்ள. நல்லா கவனிங்க, கண்ணால் பார்க்கவே முடியாது, அவ்வளவு இருளிலும் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் உன்னை அந்த இடத்துல தம்முடைய கரத்தினால கைகளாக, கால்களாக, உடலாக, தலையாக, ஒவ்வொரு உறுப்பாக ஒரு தேர்ந்தெடுத்த சிற்பியை போல அழகாய் வடிவமைச்சு இன்றைக்கு உன்னையும் என்னையும் அவருடைய சாயலில் கொடுத்ததற்காகவே ஜீவன் இருக்கிறவரை கர்த்தரை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிற நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இவ்வளவு பேசின இந்த தாவீது இதையெல்லாம் ஒரு பொருட்டாவே எடுக்காம, நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னு வரும்போது என் சரீரத்தை உண்டாக்கப்பட்டதை குறித்து அவன் நன்றி சொல்லாமல் வேறு ஒரு விதத்தில் தான் நான் நன்றி சொல்லுவேன்னு ஒரு சத்தியத்தை நமக்கு காண்பிக்கிறான். எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க? என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து சங்கீதம் 116 எடுத்துக்குங்க. 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 116 12 13 எடுத்து வாசிக்க போகிறோம்.
தயவு செஞ்சு எடுங்க. இதெல்லாம் ஒரு சாதாரணமான வசனம் இல்லை, ஜீவனுள்ள வசனம், ரொம்ப ஆழமான ஒரு வசனம். கொஞ்சம் கவனிங்க. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? சொல்லுங்க, திரும்பி சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்கிறான். அல்லேலூயா. இது இயேசு வர்றதுக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. இந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு சகோதரியின் மூலமாக ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்து புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறுகிறது. ஆச்சரியம் பாருங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு காரியம், அது என்ன? ரட்சிப்பின் பாத்திரம். அதை எடுத்துக்கொண்டு நான் எப்படி தொழுது கொள்ளுவேன்றது. அப்போ அந்த ரட்சிப்பின் பாத்திரம்னா என்ன? அந்த ரட்சிப்பின் பாத்திரம் எது? அதை எப்படி தொழுது கொள்ளுவது? இதை எப்பொழுதுமே பழைய ஏற்பாடு மேல் உதடு, புதிய ஏற்பாடு கீழ் உதடு. பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நீச்சம். என் இயேசுவின் சரித்திரத்தில் ஒரு சகோதரி கற்றுக் கொடுக்குறா. இயேசு இல்லை, சகோதரி கற்றுக் கொடுக்குறா. வாங்க, லூக்கா 7வது அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 48ஆம் வசனம் வரை என்னோடு கூட சேர்ந்து வாசிக்கிறீங்களா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்து. லூக்கா 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். எல்லாரும் ப்ளீஸ், எல்லாரும் எடுங்க. எஸ். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணையில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. கொடுக்க அவளுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதித்திரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்ரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நினைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா. அண்ணே, எங்களுக்கு இது பற்றி தெரியாதா அண்ணே? எத்தனை தடவை நீங்களும் பேசியிருக்கிறீங்க அப்படின்னு. எனக்கு இதனுடைய மூல வார்த்தைகளில் இதனுடைய பொருள் என்ன? ஏன்னா உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது மட்டும் இல்லை, நீ சமாதானத்தோടെ போ என்றும் சொல்லி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றும் சொல்லி அனுப்பின ஸ்திரீ இந்த ஸ்திரீ. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நீ சமாதானத்தோடு போன்னு சொல்லி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அனுப்பப்பட்ட ஸ்திரீ இந்த ஸ்திரீ.
அந்த மூல மொழிகளில் உள்ள சில ரகசியங்களை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணுன்னா நன்றி உள்ள உள்ளம்தான் அதனுடைய அஸ்திபாரம். சொல்லுங்கள் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்குதுன்னா ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லி. அந்த நன்றி என்பது ஏதோ ஒரு பொருள் சார்ந்ததாக இல்லை. இவ கொண்டு வந்த நன்றி என்பது பொருள் சார்ந்தது இல்லை. என்னன்னா, எனக்கு ஆண்டவர் ஒரு வீடு கட்டி கொடுத்தாரு நன்றின்றோம், எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாரு நன்றின்றோம். அது முதல் வாரத்தில் இருக்கும். அப்புறமேல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்தாரு நம்ம நன்றின்றோம். ஆண்டவருடைய ஆபத்தில் என்னை பாதுகாத்தாரு ரொம்ப நன்றின்னு சொல்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ காரியங்களெல்லாம் நம்ம அப்பா ரொம்ப நன்றி ஆண்டவர் எதை பண்ணார் அப்படின்னு நாம் காணக்கூடிய ஒன்றை வைத்து நன்றி சொல்கிறோம். ஆனால் இவ ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்தி பிடித்து உள்ளே வருகிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ மன்னிக்கணும்னு வரல, அவர் என்னை மன்னித்து விட்டார் அதற்கு நன்றி சொல்ல வந்தேன் என்று ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டு வந்தார். உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன், திரும்பியும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இவ அந்த வீட்டுக்கு வந்தபோது யார் ஏற்றுக்கொள்ளலைனாலும் என்னை மன்னித்தவருக்கு நான் யார் என்று தெரியும். அவர் ஒரு நாளும் என்னை புறம்பே தள்ளுவதில்லை. தமிழத்தில் வந்த என்னை அவர் ஒரு நாளும் புறம்பே தள்ள மாட்டார். உலகம் என்னை மன்னிக்கலைனாலும் என்னை மன்னிக்கிற இயேசு என் நடுவில் இருக்கிறார். இந்த சீமோன் என்னை ஏற்றுக்கொள்வான்னு நான் வரல. எந்த சீமான் ஏற்றுக்கொள்ளினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. யார் என்னை குறித்து என்ன நினைக்கிறாங்க என்பது என்னுடைய போராட்டம் அல்ல. ஊரும் உறவும் தடுத்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எவ்வளவு பெரிய சேற்றில் இருந்தேன், அந்த சேற்றில் மூழ்கி செத்து போயிருக்கிற நிலைமையில் இவருடைய கைதான் என்னை தூக்கி மேலே கொண்டு வந்தது. அந்த கை ஒரு நாள் வெளியே போ அப்படி சொல்லாது. அந்த கை என்னை அரவணைக்கும். அவருக்கு அந்த நன்றியை சொல்ல அந்த நன்றியின் பாத்திரத்தோடு கூட அவருடைய சமூகத்தில் வர. ஒரு மனித தன்மை என்பது நன்றியோடு தான் ஆரம்பிக்கிறது. மனித தன்மையில் நன்றி இல்லைன்னா அவன் மனிதனே இல்லை. எதற்காக அந்த வீட்டுக்கு வரா அப்படின்னா, நான் அழுது மன்னிப்பை வாங்கிட்டு போகணும் இல்லை, அவர் என்னை தூக்கி எடுத்திருக்கிறாரு, நான் நன்றியின் பாத்திரத்தோடு வருகிறேன். அல்லேலூயா. உலகம் நம்மை எந்த கண்ணோட்டத்தில் வேண்டுமானாலும் பார்க்கலாம். ஆனால் இயேசுவுக்கு நான் முழுமையாய் அர்ப்பணித்திருக்கிறேன் என்பவருக்கு இயேசுவினிடத்தில் வருவதற்கு எதுவும் தடை கிடையவே கிடையாது. அந்த பந்தியில் இருந்தவங்க எல்லாருக்கும் இவ பாவத்தில் ஊறி போனவ, அந்த ஊரில் நாறி போனவ. ஆனால் இவ கையில் ஒரு நன்றியின் பாத்திரம் இருக்குல்ல, அந்த பாத்திரம் விலையேற பெற்ற பாத்திரம்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே அந்த நாறி போன பாத்திரமாக பார்த்து கொண்டிருக்கும் போது பாத்திரத்தை மேன்மைப்படுத்தி இவ கையில் இருக்கிற பாத்திரத்தை அவ என்ன செய்ய போறா அப்படின்னு, ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் அதனுடைய விலை மதிப்பு தெரியும். ஒரு வருஷத்தின் கூலி, ஒரு வருஷத்தில் 1000 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிச்சா அப்போ ஏறத்தாழ 3.5-4 லட்சம் ரூபா இந்த ஒரு பாட்டில் இருக்குது. அதனுடைய ஒரு சொட்டு அந்த அறையெல்லாம் வாசனை கொண்டு வரும். அது இந்த ஊரில் இல்லை, அது வெளிநாடில், குறிப்பாக இந்தியாவின் இமயமலை பகுதியிலிருந்து வந்ததுன்றாங்க. அது ஒரு சின்ன குடுவையில் தான் இருக்கும் அந்த பரிமள தைலம். அவள் விலை போக காரணமாக இருந்தது அந்த பரிமள தைலம். ஆனால் விலையில்லாத அதை விலையில்லாமல் மீட்டு கொண்டவருக்கு அதை விலையாக இல்லை நன்றியாக கொடுக்க வந்திருந்தாள் அவள். எத்தனை பேர் சொல்லுங்க, அதுக்கு ஒரு விலை சொல்லல, நன்றியோடு கொடுக்க வந்தார்.
அது மாத்திரமல்ல, அது அவளுடைய கடந்த கால சேமிப்பு. அது இருக்கிற வரைக்கும், அவள் கையில் இருந்த வரைக்கும் இதை வச்சு ஏமாற்றலாம், இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் அவளுடைய ஐடியா. ஆனால் இப்போ என்னுடைய கடந்த கால நினைவு கூட என்னிடத்தில் இல்லாமல் செய்தவருக்கு என்னுடைய பாவத்தின் நினைவு கூட என் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால அதன் கழுத்தை உடைத்து, நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அது அப்படி இருக்கும். அது மேலே போய் அப்படி கூராகி அது மேலே ஒரு சின்ன இதில் இருக்கும், கார்க் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. அந்த கழுத்தை உடைத்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் உடைச்சிட்டேன், உலகத்தில் யாரும் அதை உருவாக்கி திரும்பி ஒன்று சேர்க்க முடியாது அப்படின்னா, என்னுடைய கடந்த கால வாழ்க்கைக்கு 100க்கு 100 முடிவு கட்டி இன்றைக்கி நான் ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன் இயேசுவின் பாதத்தில் என்று அதை உடைத்து இயேசுவின் பாதத்தில் அர்ப்பணித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவங்க பார்வையில் அவ பாவி, பாவ நாற்றம் பிடித்தவ. ஆனால் தேவ சமூகத்தில் உன்னை மோந்து பார்க்கிற தேவன் உன் ரட்சிப்பின் நறுமணத்தை பார்த்து உன்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, என் மகனே, என் மகளே, என் சந்தோஷத்துக்குள் பிரவேசி. சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியலையே. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்றது, அவள் தன் கண்ணீரினாலே அவருடைய பாதத்தை கழுவினாள் அப்படின்னு. இதயத்தில் அழுக்கு சேர்ந்துருச்சு, கண்களில் கவர்ச்சி கூடிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் வாயில் உலகம் நினைக்கிற தேன் இருந்துச்சு. ஆனால் அவள் மனசுக்குள்ள சாக்கடை ஓடிக்கொண்டிருந்தது என்று அவளுக்கு நன்றாக தெரிஞ்சு, என் வாழ்க்கையே சாக்கடையாக மாறிடுச்சு. பலர் சந்திப்பினாலே, பலருடைய வாழ்க்கையினாலே, பலருடைய வார்த்தையினாலே, பலருடைய அன்பு என்கிறதுல இல்லை போர்வையில் என்னை நாசமாக்கினது தான் மிச்சம். என் வாழ்க்கையில் இருக்கிற பாரம் யாருக்கும் தெரியாது. அந்த மழை மேகம் என்பது மேகங்கள் மேல் மேகங்கள் மேல் மேகங்கள் மேல் சேர்ந்து ஒரு பாரமாகி அது மழையாக பெய்கிறது போல இவள் தன் பாரத்தை எல்லாம் அப்படியே இயேசுவின் பாதத்தில் வந்து மழையாக பெஞ்சா. அதுதான் அவள் கண்ணீர். மூல மொழியில் மழை போல பெய்ந்ததாம் அவள் கண்களில். அவருடைய பாதங்கள் கழுவி தண்ணீர் ஓடுனது. கொஞ்சம் நல்லா கவனிங்க. இச்சை என்பது நம்ம நாக்களுடைய இச்சை இருக்குது பாருங்கள். இதில் இருக்கிற இந்த சலைவா, இந்த எச்சி இருக்குல்ல, இது நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. பாடி இருந்துகிட்டே இருக்கும், எச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த எச்சி ஊறி ஊறி எதுக்காக ஊறுதுன்னு உங்களுக்கு தெரியும். எதுக்காக ஊறுது? இப்பயே சிலருக்கு ஊறும். சிக்கன் போய் வாங்கிட்டு போகணும், மட்டன் வாங்கிட்டு போகணுன்னு இப்போ ஊறிக்கிட்டு இருக்கும். அது எடுத்து அளந்து பார்த்தா 2 நீச்சல் குளத்தை நிரப்பலாமா. அவ்வளவு எச்சில் வாழ்நாளில் ஊறுது, எதுக்கெல்லாம் ஊறுனதெல்லாம். அதே மாதிரி இவளுக்குள்ளே எத்தனை காரியங்கள் அடைந்து இருந்ததோ, அந்த ஊற்றுக்கண், உண்மையான அந்த ஊற்றுக்கண் திறக்கப்படலை. உள்ளம் உடையில முழு இருதயத்தையும், ஏன் தன்னுடைய முழு வாழ்க்கையும் உடைத்து அதை மழையை போல இயேசுவின் பாதத்தில் பெய்ய பண்ணினார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையில் பெண்கள் பப்ளிக்கில் வந்து முடிய அவுட்டு போட்டுட்டு அப்படி நிற்கிறது இல்லை. அதாவது என்னது, இப்போ முடிய களைச்சிட்டா அப்படி இருக்கிறதில்ல. அது வாயில் வரல. முடிய விரித்து போட்டு விட்டு, சரி, அந்த முடியை விரித்து போட்டு வரக்கூடாது. அது அவங்க கௌரவத்துக்கு குறைவு, அவங்க கௌரவம் அதில் இருக்கும். ஆனால் இயேசுவின் பாதத்தில் அவள் கண்ணீர் விடும்போது அந்த முடியை கலைச்சி, தானாகவே கலைச்சி, இந்த இடத்துல குப்பை இருந்தால் நான் கூட்டுகிற தொடப்பமாக மாறட்டும்னு அந்த கிரேக்க மொழியில் இருக்குது. இந்த இடத்துல குப்பையாக இருந்தால் ஒரு வீட்டில் நான் இந்த வீட்டில் மகிமைப்படணும்னு வரல, தொடப்பக்கட்டை மாதிரி நான் பயன்படணும்னு வந்திருக்கிறேன்.
இன்னும் இதுக்கும் மேன்மையாக என் இயேசுவின் பாதத்தை கழுவ மாத்திரல்ல, அதை என்னுடைய மகிமை என்று நினைக்கிறேன், அதாலேயே தொடங்கிறேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா. ரட்சிப்பின் பாத்திரம் என்பது சாதனை. இந்த சபையில் எவ்வளோ மேன்மையான பிரபுக்கள் இருப்பீங்க, ஆனால் இதில் ஒரு கூட்டுறது அப்படின்னா அது எனக்கு மரியாதை இல்லை அப்படின்னு. இல்லை இல்லை, உன் மரியாதை காட்ட, நீ உன் கௌரவத்தை காட்ட, நீ பெரியவனு காட்டுறதுக்கு இயேசுவின் பாதத்தில் வரல. உன்னை முழுவதுமாக உடைத்து ஊட்டுவிட்டேன் என்று சொல்லுக்கல்ல, உன்னை அப்படியே ஒரு வேலைக்காரனிலும் வேலைக்காரனாய் அல்லது ஒரு அடிமையிலும் அடிமையாய் உன்னை தாழ்த்த தான் வந்தேன் என்று சொல்லி அவள் ரட்சிப்பின் பாத்திரமாய் மாறினாள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யூத கலாச்சாரத்தில் ஒருத்தவங்க விருந்தாளிங்க வராங்கன்னா அந்த விருந்தாளிகளை எப்படி அவங்க அணுகுவாங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்க வரும்போது அவங்கள தூரத்தில் வரும்போதே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்குவாங்க. தகப்பன் பிள்ளைக்கு முத்தமிட்டான்னா அது அவங்க கலாச்சாரம். அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்போ கட்டி பிடிச்சு அவனை முத்தமிடுற மாதிரி யாராக இருந்தாலும் ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்தமிட்டால் தான் அந்த அன்பு இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா அப்படி திரும்பிடலான்னு அர்த்தம். ரெண்டாவது, அவங்க வீட்டுக்கு கொண்டு வரும்போது வீட்டுக்கு வெளியிலே நிற்க வச்சு இவங்களே தண்ணியை ஊற்றி அவங்க பாதத்தை என்ன பண்ணுவாங்க, கழுவுவாங்க. அதுதான் இந்த என் வீட்டுக்கு நீங்கள் வர்றது எனக்கு புண்ணியம்னு சொல்கிறது. வீட்டில் கொண்டு வந்து வச்சு உங்கள் வருக எனக்கு குளிர்ச்சி, எனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி அந்த மரியாதையின் அடையாளமாக, அந்த அன்பின் அடையாளமாக குளிர்ச்சியாக்குகிற ஒரு தைலம் தலையில் ஒரு சொட்டு வைப்பாங்க. அது முழுவதும் சில்லுன்னு இறங்கும். ஏதோ ஒரு எண்ணெய் இருக்குது, அந்த எண்ணெயை வச்சா சில்லுன்னு இருக்கும். அது என்ன எண்ணெய்? என்னது? நவரத்ன ஆயில். ஏன்பா தலையில் ஒன்றுமில்லை, அது என்ன நவரத்ன ஆயில்? இல்லை, நம்ம ஜாதி என்ன வேறு ஒன்றும் இல்லை, நமக்கு எதுக்கு நவரத்ன ஆயில் அப்படின்னு. நவரத்ன ஆயில் அது வச்சா ஒரு மாதிரி சில்லுன்னு ஆகிடும். இது அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். இது வந்து அது ஒரு பெரிய மரியாதை. கவனிங்க, இவ பாவம் செஞ்சதை இயேசு பார்த்து ஒரு நாளும் கண்டிக்கலை. இவ புண்ணியத்தை தேடி இயேசுனிடத்தில் வந்து மன்னிக்கப்படலை, அல்லது இயேசு மன்னிச்சிட்டேன் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளலை. எவ்வளோ கொண்டு வந்து பந்தியில் உட்கார வைக்கல, அவளை ஒரு நாள் ஒரு மகள்னு கூப்பிடல, எதுவுமே அவளுக்கு செய்யலை. ஆனால் யாருக்கு தான் செஞ்சார்? இவன் பரிசேயன். இந்த பரிசேயனுடைய பொழப்பை அடுத்தவனை குற்றம் கண்டுபிடிக்கிறது தான். சபையில் இருக்கிற பரிசேயரை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் கரெக்டாக இருப்பீங்க. குற்றம் கண்டுபிடிக்கிறதே வேலை. ஒரு நாள் இயேசுவை நல்லா இருக்கும்போது கூப்பிடல, ஆனால் இயேசுவே தேவனுடைய குமாரனே எனக்கு இறங்கும்னு கேட்குற ஒரு கூட்டத்தில் அவன் எங்கேயோ இருந்திருக்கான். குஷ்டரோகி, வாழ்நாள் முழுதும் இனிமேல தீட்டு, மனைவியோ பெற்ற தாயோ கூட ஒரு விரலால் தொடமாட்டா, ஊருக்குள்ளே வர முடியாது. எத்தனை கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு கிழிஞ்சு போன போர்வையும் கிழிஞ்சு போன உடையும் தான். அப்படிப்பட்டதாக உள்ளே கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு குகையில் தான் தங்கி இருக்க முடியும். செத்தா கூட நாய் கூட கிட்ட வராது. அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை கர்த்தர் தம்முடைய ஒரு தொடுதலால் அவனை சுகமாக்கி கொண்டு வந்து வச்சா, அவன் என்ன சொன்னானா, இந்த நாய் எதுக்கு உள்ளே வருது, இது பாவத்தில் ஊறி கிடந்ததாச்சே, இதை வந்து இவர் தொடும்போது இவர் எப்படி பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு, இவர் தீர்க்கதரிசியாக இருந்தா இவர் தன்னை தொற்றுகிறவர் யாருன்னு அவருக்கு தெரியுமே. இவருக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சி. என்ன ஆராய்ச்சி? குற்றம் கண்டுபிடிக்கிறதுல ஒரு பெரிய PhD வாங்கிட்டு இருக்கிறார். அந்த பரிசைய புத்தி மாறவே இல்லை. 500 காசு ஒருத்தவனுக்கு மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறாரு ஆண்டவர்.
அந்த 500 காசு மன்னிச்சதுன்றது பாவியான ஸ்திரியை சொல்லலை, என்னை பொறுத்த வரைக்கும் அவனை தான் சொன்னார். அவளுக்கு மன்னிச்சது 50 வெள்ளி காசு, 50 நாள் கூலி, அவ்வளோதான். ஒரு கம்பேரிசன் சொல்கிறார். உனக்கு மன்னிச்சது இதை விட 1000 மடங்கு ராஜா. ஆனால் இன்றைக்கும் அவளை தான் பார்த்துட்டு இருக்கிற. ஆனால் அவள் அந்த கூட்டத்தில் வந்தா, அவள் அந்த சபையில் வந்தா, அந்த சபையில் வந்தா. எல்லாருடைய கண்ணும் அவள் வந்ததுலேருந்து இயேசுவை பார்க்கல, அவளை தான் பார்த்துச்சு. ஆனால் அவள் கண்ணு இயேசுவின் பாதத்தை மட்டும்தான் பார்த்துச்சு. ரட்சிப்பின் பாத்திரத்தை உறுதிப்படுத்துறது இன்னொருத்தொண்ட காணுகிற தவறு இல்லை, இயேசுவோடு இருக்கிற உறவு. எத்தனை பேர் புரியுது? இயேசுவோடு கூட இருக்கிற உறவு. நீ எந்த மதத்தில் இருக்கிற, நீ எந்த சடங்காச்சாரம் பண்ணுற, நீ எந்த சாமி சிலையை வச்சிருக்கிற, நீ என்ன பூதுவத்தி கொடுத்துற, அல்லது நீ என்ன விதத்தில் சாம்பிராணி போடுற, இதையெல்லாம் இயேசு பார்க்கல. நீ எந்த பரம்பரையில் வந்த, நீ எந்த பெரிய ஆளாக இருக்கிற, நீ என்ன படித்த, அதெல்லாம் கிடையாது. இயேசுவுக்கு தேவை உண்மையான அன்பு. அந்த அன்பின் உள்ளம் யாருக்கு இருக்குதோ அதுதான் ரட்சிப்பின் பாத்திரம். அவங்களால இயேசுவை மட்டும்தான் பேச முடியும், இயேசுடைய உறவில் தான் வாழ முடியும். இயேசு இல்லாமல் வாழ முடியாது என்று சொல்லி அவரை ஆத்தும நேசராக பார்த்தார். சீமோன் இயேசுவையே ஒரு ஆராய்ச்சி பொருளாக பார்த்தான். ஆனால் இவளோ அவர்தான் என்னுடைய ஆத்ம நேசர். அப்படின்னா அவர் சொல்கிறத தான் நான் செய்வேன், அவர் இருக்கிற இடத்துல தான் இருப்பேன், அவருக்கு பிரியமாக தான் வாழ்வேன். இதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. எத்தனை பேர் புரியுது? ஆனால் யாரும் ஒன்றும் குறிப்பு எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. தயவு செஞ்சு திருப்பி இந்த செய்தியை கேட்டு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை அர்த்தம் என்னன்னு புரியும். சபைக்கு வர்றவங்கெல்லாம் பரலோகம் போயிடுவாங்கன்னு அஷூரன்ஸ் என்னால் கொடுக்க முடியாது. மற்றவங்க திருந்துட்டும் அப்படின்னு நினைக்கிற எவனும் திருந்தனவன் இல்லை. மற்றவங்க மேலே குற்றம் கண்டுபிடிக்கிறவன் ஒரு வேஷதாரி. மற்றவங்க கண்ணில் இருக்கிற ஒரு துரும்பு உன் கண்ணுக்கு தெரியுது, ஆனால் உன் கண்ணில் இருக்கிற தூண் உனக்கு தெரியல. அவங்க பரலோக ராஜ்யம் போயிடுவாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை ஆயக்காரரும் விபச்சாரிகளும் கூட தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறாங்க. ஆனால் குற்றம் கண்டுபிடிக்கிறவன், குற்றத்தையே பார்த்து கொண்டிருக்கிறவன் யாராக இருந்தாலும் உன் தவறுக்கு நீ தான் பதில் சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுகிற அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு அடிப்படையான ஒரு வார்த்தை என்பது என்னன்னா, விடுதலை ஆனாய் என்ற அர்த்தம். இது பாவ மன்னிப்பு இல்லை, அது ஏற்கனவே ஆண்டவர் அவளுக்கு வைத்து விட்டார், அதை உணர்ந்து தான் உள்ளே வரா. இப்போ என்ன சொல்கிறாரு, உனக்கு ஒரு விடுதலையை நான் தந்து உன்னை நான் ஒரு புதிய பாதையில் அனுப்புகிறேன். முந்தினதை நம்மள நினைக்க மாட்டேன், பூர்வமானதை சிந்திக்க மாட்டேன். அல்லேலூயா. அவள் மன்னிப்பை கேட்க வரல, இயேசுவின் அன்பை பெற்றுக்கொள்ள வந்தார். ஒரே ஒருத்தவிட தான் பூர்ணமான ஒரு அன்பு கிடைக்கும். அந்த ஒரே பூர்ணமான அன்பு என் இயேசுவின் அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அன்பு, ஆழமான அந்த அன்பை சுதந்தரித்து கொள்ளும்போது அப்போ கூட இயேசு சொல்றாரு, உன் விசுவாசம் என்னை ரட்சித்தது. நீ இந்த வீட்டுக்கு வந்ததுனால ரட்சிக்கப்படலை, நீ கண்ணீர் விட்டதுனால ரட்சிக்கப்படலை, உன் கையில் இருந்த விலையேற பெற்ற தைலத்தை உடைச்சி ஊற்றுனதுனால ரட்சிக்கப்படலை. ஆனால் நீ என்னிடத்தில் வந்ததுனால நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? அல்லேலூயா. இந்த வீட்டில் வந்தவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்கல்ல, இங்கே காணிக்கை போடுறவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க இல்லை.
வாக்குத்தத்தத்துக்கு காணிக்க கொடுத்துட்டு ஒருவேளை அந்த வாக்குத்தத்தத்தை வாங்கினவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அல்ல. இயேசுவோடு உங்களுக்கு இருக்கிற உறவு எப்படி? அந்த பாடல் எழுதின, தூரமாய் நீர் இல்லை, என் அருகில் நீர் இருக்கிறீர், ஆனாலும் நான் உண்மை என்ன பண்ணலை, அறியல. உள்ளத்தில் 1000 ஆசை, தவறான எத்தனையோ பாதை, உம்மை நான் வெளியில் வைத்தேன், என்னை மன்னியும் இயேசுவேன். அது நான் யாருக்கோ எழுதலை, எனக்கு எழுதினேன். எத்தனை பேர் புரியுது? நான் யாருக்கோ எழுதலை. என் அழுகை என்னை ரட்சிக்காது, என் காணிக்கை என்னை ரட்சிக்காது, என் பாரம்பரியம் என்னை ரட்சிக்காது, என்னுடைய பக்தி முயற்சி என்னை ரட்சிக்காது. இயேசு இம்மானுவேலராக வந்தார், இயேசுவா மாற்றம் வரல. நல்லா கவனிங்க. இயேசு என்றால் தன் பாவங்களிலிருந்து அவர்களை ரட்சிக்கிறவர், பாவங்களிலிருந்து ரட்சிக்கிறவர், விடுதலையாக்குகிறவர். அதான் வரல. அவர் கூட இன்னொன்று வந்தார், அந்த பேர் இம்மானுவேல். இம்மானுவேல்னா என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை உனக்கு சொல்லி முடிக்கணும்னு விரும்புகிறேன். ஆமென். கர்த்தர் சொல்கிறாரு, நீ சமாதானத்தோட போ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாவம் செய்கிற மனிதனுக்கு ஓய்வில்லாமல் வேலை இருக்கும், ஓய்வில்லாமல் அவனுக்கு வேஷம் போடுவான், ஓய்வில்லாமல் தன் பாவத்தை மறைக்கிறதற்காகவே அலைவான். ஸ்தோத்திரம். ஒருவேளை தேவன் ஆதாம் ஏவால அவங்க ட்ரெஸ்ஸிலேயே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருந்தா டிங்கிரி டிங்காலோன்னு இருந்திருப்பாங்க. அப்பையும் கொஞ்சம் நேரத்துக்கு ட்ரெஸ் தேவைப்பட்டிருக்கும். 1 மணி நேரத்தில் அப்படி போகிறதுக்குள்ளேயே போயிருக்கோம். அப்போ ஒரு ட்ரெஸ் தேவைப்பட்டிருக்கும். அப்படி ஓய்வில்லாமல் அந்த ட்ரெஸ்ஸை தைக்கிறதுக்குன்னே இவன் மரத்து மேலே ஏறி போட்டு அவன் ட்ரெஸ் தைச்சு அவன் போய் 1 மணி நேரத்துக்குள்ளே அது போய் அந்த மிருகம் பார்த்து இந்த மிருகம் பார்த்து ஒட்டை வழியாக பார்த்து, மிருகம் தானே சுற்றி இருந்தது. புரியல உனக்கு? ரொம்ப சந்தோஷம். இதை மறைக்கிறதுக்கு தான் அவன் வாழ்க்கை போயிருக்கும். ஒரே ஒருத்தர் தான் இரத்த தோய்ந்த அந்த உடையை அப்படியே உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் போட்டு உடையை ஃபுல்லாக உடுத்தி உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை என் இரத்தத்தினாலே உன்னை சுத்திகரித்து உனக்கு நான் இரட்சிப்பின் நிச்சயம் என்கிற அந்த வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை ரட்சித்திருக்கிறது என்று விசுவாசிக்கும் போது சகல சமாதானத்துக்குள்ளும் நான் பிரவேசிக்கிறேன். அல்லேலூயா. அதை தான் சொல்கிறது. இது பிரவேசிக்க, இது இனிமேல் நீ பழச நினைக்கவே முடியாது, பழச நீ நினைக்கவே முடியாது. இனி நீ புதிய மனுஷன். எப்படி ஒரு மனுஷன் மனம் திரும்பினா அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறானோ அதை போலவே ரட்சிப்பு பெற்ற மனுஷன் சமாதானத்துக்குள் பிரவேசிக்கிறான். உலகமே தேடுகிற ஒரே ஒரு வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தைக்கு பேரு நிம்மதி. நிம்மதி எங்கேன்னு நீ ஒரு நாளும் கேட்க கூடாது. ஏனென்றால் இயேசு தான் உனக்கு நிம்மதியை தராரு. அதுக்காக கல்வாரியில அதற்கான விலையை கொடுத்துட்டாரு. அவருடைய தழும்புகளால் நீ சுகமான. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. You are entering into the path. You are entering into the peace. Entered into the peace. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சமாதானத்துக்குள் பிரவேசி. வெளியே போகும்போது கலங்கின இருதயத்தோடு போக மாட்டேன், குழப்பமான சூழ்நிலைக்குள் போக மாட்டேன், உதவுவதற்கு யாருமே இல்லை என்கிற நினைவோடு போக மாட்டேன். ஏனென்றால் உன்னோடு கூட ஒரு சமாதான காரணர் வருகிறார். உலகத்தின் சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். அந்த ரட்சிப்பின் நிச்சயம்.
கல்வாரி சிலுவையிலே விலை கொடுத்த அந்த விலையை கர்த்தர் உனக்கு கொடுத்து சமாதானத்துக்குள் பிரவேசி என்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டு வந்து கர்த்தருடைய பாதத்தில் அதை உடைத்து ஊற்றி, இனிமேல் இந்த வாழ்க்கையில் திரும்பி வரவே மாட்டேன், அதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று அதை குப்பையிலே போட்டுவிட்டு இயேசுவின் பாதத்தில் கண்ணீர் மழையாய் அதை நன்றியோடு கூட அதை ஏற்றுக்கொண்டு, இயேசுவின் பாதம் போதும், இயேசுடைய உறவு போதும், அவரோடு கூட வாழ்கிற அந்த உண்மை போதும் என்று சொன்னவளை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்துக்குள் பிரவேசி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம்? எவ்வளவு பெரிதான இரட்சிப்பு! அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும். ஒரு 3 கார்டு எடுத்துக்கோ. இந்த சகோதரிகிட்ட ஆண்டவர் என்ன அற்புதத்தை தந்தார்? இயேசுவினால ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இருந்துச்சா? இயேசு அவர் வீட்டை கட்டி கொடுத்தாரா? சாப்பாடு வாங்கி கொடுத்தாரா? அந்யோன்யமாக பழகினாரா? அவளுடைய சந்தோஷத்தை நிறைவாக்கி கொடுத்தாரா? அவளை நல்ல மேன்மையான நிலைமையில் கொண்டு வந்து வச்சாரா? அவளுடைய அடையாளமே இயேசு தான். அவளுடைய வாழும் இடமே இயேசு தான். அவளுடைய அற்புதமே இயேசு தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளுடைய வார்த்தை தான் அவளுடைய நிச்சயம். உலகத்தில் நீ பெற்றுக்கொண்ட அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் உலகத்தோடு போயிடும். ஆனால் ரட்சிப்பு ஒன்று தான். பரலோகத்தில் போகும்போது எனக்கு ஆண்டவர் வீடு கட்டி கொடுத்தாரு, எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு, எனக்கு அற்புதம் செஞ்சார், நாம் எல்லாம் இயேசுக்கு திருச்சபையினுடைய உறுப்பினர், எதுவும் செல்லாது. அங்கே போய் நிற்கும்போது ஒரே ஒரு கேள்வி தான், நீ ரட்சிக்கப்பட்டாயா? இவ்வளோ பெரிய சிலுவை போட்டிருக்கிறேன், தூக்கி எறி. அதுக்கும் பூமிக்கு சம்பந்தமே இல்லை. அது ஒரு விக்கிரகம், அது ஒரு விக்கிரகம். சிலுவை போட்டிருந்தாலும் அது விக்கிரகம். உன்னுடைய முயற்சி இல்லை, நீ பரலோகம் வர முடியாது. தேவன் தருகிற ரட்சிப்பினால தான் பரலோகம் வர முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே இளைப்பாறுதல், எங்கே நிம்மதி? அந்த இளைப்பாறுதல் வருகிற காலத்தில் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அதுக்கு இணையான அற்புதம் எதுவுமே இல்லை. ரட்சிப்புக்கு இணையான எந்த அற்புதமும் இல்லை, அடையாளங்களும் இல்லை. ஒரு நாள் ஒரு பஸ்ஸு புறப்பட்டுருச்சு. நான் முடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு கதை சொல்கிறீங்க. முடிக்கிறேன். பஸ்ஸு புறப்பட்டு அப்படியே தட்டி தடுமாறி ஒரு பெரியவர் அது உள்ளே ஏறிட்டார். ஏறும்போது தான் தெரிஞ்சிச்சு, அவர் 2 கட்டை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஒரு கால் இல்லை. பிறக்கும்போதே கால் இல்லாமல் பிறந்திருக்கிறார். ஒரு கால் இல்லை. ஒரு காலை நோண்டிட்டு அப்படி வந்து தான் பார்க்குறாரு. ஃபுல்லாக இருக்குது பஸ்ஸு. அதில் உட்கார்றக்கு இடம் இல்லை. கண்ணு திறந்தவன்லாம் கண்ணை முடிக்கிட்டான். எதுக்கு? கண்ணை திறந்துருந்தால் ஏதாவது பக்கத்தில் வந்து கேட்பாரோன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டான். ஒரு வாலிப தம்பி பார்த்தான். ஐயோ பாவம், காலை இல்லாமல் ஒருத்தர் நிற்கிறார். நான் பெரியவரை வாங்க அப்படி உட்காருங்க அப்படின்ட்டு, சபி உனக்கு இல்லையா, நான் நல்லா இருக்கிறேன், நான் நிற்கிறேன் அப்படின்ட்டு அப்படி உட்கார்ந்தார். அப்படி உட்காரும்போது தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்ட்டார். அவ்வளவுதான். இடம் கொடுத்தது நான். போயும் அவருக்கு போய் நன்றி சொல்லிட்டு இருக்கிற வெளிநாட்டு தெய்வம்
அந்த ஆளை பிடிச்சி இழுத்து வச்சிருக்கிற. நீ என்னமோ அவரை கும்பிட்றிய, உன் காலு சரியாயிடுச்சா? உன் கஷ்டம் நல்லா சரியாக போயிடுச்சா? அழுக்கு வேட்டி கட்டிகிட்டு இருக்கிற, நீயே பிழைக்கிறதுக்கு வழி இல்லை, நீ போய் அதை அந்த போய் கும்பிட்ற போயிட வர்ற அப்படின்ட்டு இவன் பாட்டு திட்டுறான். பாட்டு அமைதியாக உட்காந்துருந்தார். பஸ் போயிட்டே இருக்கு. ரொம்ப நேரம் தம்பி அந்த போய் நிற்கிறான். அப்பா அவர் சொன்னார், தம்பி நான் கொஞ்சம் நின்றுக்கிறேன், நீங்கள் ரொம்ப நேரம் நிற்கிறீங்க தம்பி, கொஞ்சம் நேரம் உட்காருங்க அப்படின்னு. உடனே அவன் சொன்னான், ஐயோ உட்காருங்க, இந்த வீடு பக்கத்தில் வந்துருச்சு, அடுத்த ஸ்டாப் தான். அப்படி அடுத்த ஸ்டாப்பில் போய் நான் நின்றுட்டேன்னா அப்புறம் வீட்டுக்கு போனேன்னா நான் தான். அப்புறம் போனால் வீட்டில் போனால் ஒரு காஃபி எடுத்துக்குவேன், நல்லா பெரிய சோஃபா இருக்குது, அப்படி டிவி இருக்குது, கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, அதில் போய்ட்டு நான் உட்காந்துக்கிட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவேன். தம்பி எனக்கும் அடுத்த ஸ்டாப் ஒன்று இருக்குது, அந்த ஸ்டாப்பில் போய் நின்றுட்டேன்னா இந்த காலு பிரச்சனையெல்லாம் இல்லை, நான் முழுமையான மனிதனாக இருப்பேன், இயேசுவை போலவே இருப்பேன். அந்த நம்பிக்கைக்காக தான் நான் வாழ்கிறேன். எத்தனை பேர் அந்த நம்பிக்கைக்காகவே வாழ்கிறீங்க? எழுந்து நிற்கலாமா? ஷர்லதாரா பாத்தீரா. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. Ori balaba shatara balaba tora. தூரமாய் நீரில்லை, என் அருகில் இருக்கின்றீ. தூரமாய் நீரில்லை, என் அருகில் இருக்கின்றீ. ஆனாலும் நான் உம்மை அறியவில்லை, ஆனாலும் நான் உம்மை அறியவில்லை. என்னை மன்னியும் இயேசுவே, நீ வைத்தேன் என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும் இயேசுவே. இயேசப்பா பேசுங்க என்னோடு, பேசுங்க இயேசப்பா பேசுங்க என்னோடு, பேசுங்க. ஏதோ வாசற்படியில் நின்று தட்டும் இயேசுவின் குரலை கேட்கின்றேன். ஏதோ வாசற்படியில் நின்று தட்டும் இயேசுவின் குரலை கேட்கின்றேன். இயேசப்பா பேசுங்க என்னோடு, பேசுங்க இயேசப்பா. அற்புதங்களும் அடையாளங்களும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமான ரட்சிப்பு. இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் என் வாழ்க்கையில இல்லாமல் போனாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்த அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்து கர்த்தருடைய பாதத்தில் நான் என் கண்ணீரை மழையை போல பெய்து என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் பாதங்களை முத்தமிட்டு, ஆண்டவரே நீர் தந்த ரட்சிப்புக்காக உமக்கு நன்றி. அந்த ரட்சிப்பு மாத்திரம் என் வாழ்க்கையில இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டவனாகவே வாழணும். அந்த ரட்சிப்புக்காக நான் என்ன விலை வேண்டுமானாலும் கொடுப்பேன்.
ஆண்டவரே, அந்த ரட்சிப்பின் மகிமையை காண பண்ணும். நான் ரட்சிக்கப்பட்டவனாகவே வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் மனப்பூர்வமாய் இந்த ரட்சிப்பின் சத்தியத்துக்காக என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறார்? உங்க 2 கரங்களையும் உயர்த்தி ஆண்டவராகிய கர்த்தாவே, அந்த ரட்சிப்பு கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தி என் பாவங்களை கழுவி என்னை ஒரு புது வாழ்க்கைக்காக ஆண்டவரை ரட்சித்து என்னை முழுவதுமாக உம்முடைய சாயலிலே கொண்டு வருவதற்கு உம்முடைய கரத்திலே அழகாக நெய்து தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு தாயின் வயிற்றில் இருக்கிற தொப்புள் கொடி உறவிலே இதுவரை என்னை பாதுகாத்து, ஆனால் இன்றைக்கு உம்முடைய உறவிலே உம்முடைய பாதத்தை பிடித்து கொண்டு, ஏசப்பா நீர் எனக்கு போதும், என் புண்ணியம் என்னை ரட்சிக்கவில்லை, என்னுடைய தனிப்பட்ட எந்தவித ஞானம் அறிவு என்னை ரட்சிக்காது, நான் கொடுக்கிற காணிக்கையினாலே நான் ரட்சிக்கப்பட மாட்டேன், என் குடும்பத்தின் என்ன பின்னணி இருந்தாலும், நான் செய்கிற எந்த பக்தி முயற்சியினாலும் என் ரட்சிப்பு இல்லை. ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவின் நாமமே அல்லாமல் வானத்திலும் பூமியிலும் வேறு ஒரு நாமம் இல்லை என்று உம்முடைய நாமத்தை நான் பிடித்துக் கொள்ளுகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் தான் எனக்கு ரட்சிப்பு, இயேசுவின் நாமத்தில் தான் என் விடுதலை. இயேசுவே என்னை ரட்சியும், இயேசுவே சமாதானத்துக்குள் நீரே என்னை பிரவேசிக்க பண்ணுகிறவர். நீர் போதும். இரத்தத்தினால் கழுவப்பட்டவன் ஆண்டவரே, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவன், நீதிமானாய் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவன், உம்முடைய சாயலாய் இருக்கிறவன், உமக்கு மகிமையாக வாழ்வேன் என்று என்னை அர்ப்பணிக்கிறேன். ஷபல கரப ஷபர கோர ஓ ரபலப ரகலத ரபலப ரிபபப ஷபல ஓ ஷபபபபபபபபப. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானத்தோடு போ. உடைய வார்த்தைகள் எனக்கும் தான் ஆண்டவரே, எங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தான் ஆண்டவரே. அந்த சமாதானத்துக்குள் உலகம் தருகிற சமாதானம் இல்லை, என் இயேசு தருகிற சமாதானத்துக்கும் பிரவேசித்து வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெளிவு வைத்தார். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகில் எல்லா பரிசுத்த